ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெற்றியையும் செல்வத்தையும் அடையக்கூடிய சிறந்த நேரம் இதை தவிர வேறு எதுவும் இல்லை என்று சாஸ்திரம் சொல்லுகின்றது. அப்படிப்பட்ட நேரம் எந்த நேரம் என்று இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாம இந்த நேரத்துல நாம செய்யக்கூடிய இந்த ஒரு வழிபாடு நம்ம வாழ்க்கையே மாற்றும் என்றே சொல்லலாம். பொதுவாகவே நம்ம எல்லாருக்குமே நட்சத்திரங்கள் என்றாலே மொத்தம் 27 வகை என்பது தெரியும். ஆனா முந்தைய காலத்துல பாத்தீங்கன்னா முதல் நட்சத்திரமாக இருந்தது அபிஜித் என்ற நட்சத்திரம். இது பலரும் அறியாத ரகசிய உண்மை. 27 நட்சத்திரத்திற்கு முன்னதாகவே இந்த ஒரு நட்சத்திரம் இருப்பதனால் 28 நட்சத்திரங்கள்ல முதல் நட்சத்திரமாக இந்த அபிஜித் நட்சத்திரம் இருக்கு. இது பிரம்ம முகூர்த்த நேரத்திற்கு இணையான சக்திகளை பெற்றிருக்கக்கூடியது. பிரம்ம முகூர்த்தத்துல நாம எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் முழு வெற்றி கிடைக்கும் என்று எல்லாரும் அறிந்ததுதான். ஆனா அதே பலனை நமக்கு தரக்கூடியது அபிஜித் நட்சத்திரமாக சொல்லப்படுது. இந்த நட்சத்திரத்துல எந்த காரியத்தை நாம செய்தாலும் பரிபூரண வெற்றிகளை கிடைக்கும் என்று சொல்லலாம். இந்த அபிஜித் நேரம் தினமும் வரக்கூடியது தான். சூரியன் உதயத்திற்கு முன்னாடி வரக்கூடிய பிரம்ம முகூர்த்தத்தை போலவே சூரியன் உதயமான பின்பு சரியா 6 மணி நேரம் கழித்து வருவதுதான் அபிஜித் நேரம். இது எல்லா நாட்களுமே நமக்கு வரக்கூடியது தான். ஆனால் நாம் எந்த நட்சத்திரத்தில் எந்த நேரத்தில் வழிபட்டால் இந்த பலன் நமக்கு கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா அதையும் தெரிஞ்சுக்கலாம். 12 மணி முதல் 1 மணி வரை உள்ள காலமே அபிஜித் நேரம் என்று சொல்லப்படுது. சுப நிகழ்ச்சிகள்ல முகூர்த்த நேரத்தை தவற விட்டவங்க இந்த அபிஜித் நேரத்தை பயன்படுத்துவாங்க. ஜித் என்றால் வெற்றி பெறுதல், அபிஜித் என்றால் சிறப்பான வெற்றி பெறுதல் என்று அர்த்தம். திருவோண நட்சத்திரத்தன்று காலையிலேயே நாம கேள்விக்குறி போன்ற தோற்றத்தோடு காணக்கூடிய நட்சத்திரமே அபிஜித் நட்சத்திரமாக சொல்லப்படுது. இதை சாதாரண மனிதர்களால புரிந்து கொள்வது கடினமாக இருக்கும் என்று சொல்லுகின்றனர். இந்த நட்சத்திரத்தை பார்த்து விட்டால் நாம் செய்யக்கூடிய எல்லா காரியங்களிலும் நமக்கு வெற்றிகள் மட்டுமே கிடைக்கும். நம்மை படைத்த இறைவனுக்கே சில புராணங்களில் அபிஜித் நேரத்தில் வெற்றி தந்ததாக வரலாறுகள் சொல்லக்கூடியதாக இருக்கு. ரிஷிகளும் முனிகளும் மட்டுமில்ல, தேவர்களும் தெய்வங்களும் கூட இந்த நேரத்தை பயன்படுத்தி வெற்றி கண்டுள்ளனர். இந்த நேரத்துல அர்த்தநாரீஸ்வரருடைய அம்சத்தில் விளங்கக்கூடிய திரு நங்கைகளுக்கு வயிறார ஒருவேளை உணவு அளித்து அவர்களிடம் இருந்து 10 ரூபாய் பெற்றாலுமே நமக்கு செல்வ வளம் பெருகுமாம். முக்கிய நட்சத்திர கூட்டங்களிலிருந்து அபிஜித் நட்சத்திரம் பிரிந்து காணப்பட்டாலும் அதற்குரிய சக்திகள் தினமும் பெருகி கொண்டே இருக்கு என்று வானியல் சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன. சரி, வரக்கூடிய புதிய வருடத்துல அபிஜித் நட்சத்திரமானது எப்பொழுது வருகிறது, அந்த நேரத்துல நாம எப்படி வழிபாடுகளை செய்தால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பதை இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஜனவரி 2025 அபிஜித் நட்சத்திரம் நேரமானது ஜனவரி 1, 2025 இரவு 11:34 மணியிலிருந்து 11:59 நிமிடங்கள் இருக்கு. ஆக 24 நிமிடங்கள் இந்த நட்சத்திரமானது நீடித்திருக்கிறது புதன்கிழமை அன்று. அதனால மறக்காம இந்த நேரத்துல இது மாதிரி நீங்க வழிபாடுகளை செய்யுங்க. உங்களுடைய கேலண்டர்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதன்படி நீங்க அன்று இரவு இந்த வழிபாடை செய்யலாம். இந்த அபிஜித் நட்சத்திரத்திற்கு சொந்தமான கடவுள் கிருஷ்ண பரமாத்மா. இந்த அபிஜித் நட்சத்திரத்தில் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அது நமக்கு அமோக வெற்றிகளை கொடுக்கும். இந்த நட்சத்திரத்தில் ராகுகாலம், யமகண்டம், அஷ்டமி, நவமி, கரிநாள் என்று எதையுமே நாம பார்க்க வேண்டாம். இந்த நட்சத்திரம் இருக்கிறதா என்றால் அந்த நேரத்துல நல்ல விஷயங்களை நாம கண்மூடி கொண்டு அழகாக செய்யலாம். இவ்வளவு அற்புதம் வாய்ந்த இந்த நேரத்தை நம்ம தவற விட வேண்டாம். இந்த அபிஜித் நட்சத்திரப்படி எப்படி வேண்டுதல் வைப்பது? பூஜை அறையில 2 நெய் விளக்குகளை ஏற்றி வைத்துக்கோங்க. குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே அமர்ந்து உங்களுடைய குடும்ப நலனுக்காக பிரார்த்தனையை நீங்க செய்து கொள்ளலாம். அவரவருக்கு என்னென்ன விஷயங்களில் என்னென்ன முயற்சிகளில் வெற்றி காண வேண்டுமோ அதை பற்றி பிரார்த்தனையை நாம இறைவனிடம் வைத்துக் கொள்ளலாம். கிருஷ்ணருடைய திருவுருவ படம் இருந்தால் அந்த படத்திற்கு முன்பாக தீபம் ஏற்றி வழிபடுவது சிறப்பு. இல்லை என்றால் விநாயகரை வழிபட்டாலும் நல்லது நடக்கும். நீங்க என்ன கேட்டாலும் இறைவன் உங்களுடைய புண்ணிய சக்திக்கு தகுந்தது போல பலனை நிச்சயமாக கொடுப்பான். இந்த 24 நிமிடத்தை யாரும் தவற விட வேண்டாம். அவரவர் நலனுக்காக இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. இந்த அபிஜித் நட்சத்திரத்தை கொடுத்தால் பூமியில் இருக்கக்கூடிய மனிதர்கள் எங்கே தவறாக பயன்படுத்தி விடுவார்களோ என்பதற்காகத்தான் அந்த கிருஷ்ண பரமாத்மாவே இந்த நட்சத்திரத்தை மட்டும் தன்னுடன் மயிலிறகிலேயே மறைத்து விட்டார்.
இவ்வளவு அதிசயம் தகுந்த நட்சத்திரத்தை நாம எக்காரணத்தை கொண்டும் தவறாக பயன்படுத்தி விடக்கூடாது. நல்லதுக்காக மட்டுமே நல்ல நேரத்தை நாம பயன்படுத்திக்கலாம். இந்த நேரத்துல நாம உச்சரிக்க வேண்டிய மந்திரமானது நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் ஸ்லைட்லயும் கொடுக்குறேன். அதை நீங்க பாராயணம் பண்ணால் போதுமானது. அந்த கிருஷ்ண பரமாத்மாவை மனதில் நினைத்து உங்க வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் இந்த நேரத்துல மனமுருகி வேண்டி கேட்டுக்கோங்க. கட்டாயமா அடுத்த அபிஜித் நேரம் வருவதற்குள்ள உங்களுடைய விஷயங்கள் அனைத்தும், உங்க வேண்டுதல்கள் அனைத்துமே அந்த கிருஷ்ண பரமாத்மா நிறைவேற்றியும் தருவார். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.